கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ கூட இப்படி இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இவனை பார்த்தீங்கன்னா எதுக்காக மறுபடியும் இந்த கனவு எனக்கு வருதுன்னு தெரில. இந்த கனவை பற்றி நினைச்சாலே தலைவலியா இருக்குன்னு இவன் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல பொண்ணுங்க தலைக்கு போடுற கிளிப்பு தான் இருக்கு. ஹீரோ அந்த கிளிப்பை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. என்ன மாத்திரை இது அப்படின்னு கையில் எடுத்து வச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. உன்னை பார்க்கறதுக்காக உன் தெருவுக்கு வெளியே தான் நிற்கிறேன், உன்னோட குழந்தைக்காக ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாடின்னு சொல்ல எவ்வளோ சரின்னா அவளை பார்க்கறதுக்காக போகிறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ண அவளோட குழந்தைக்காக நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கா. இது பையனுக்காக இது பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு இருக்க. வயிற்றுல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரியாமல் இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க. இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவன் இவளை பார்த்து சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ இவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்ஸமான பையனை உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லை தெரியாதுடின்னு இவ சொல்கிறா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், அப்புறமா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட எங்கே பாருங்கள், மறுபடியும் என்னை ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் வேணா உங்களுக்கு பணம் அனுப்பி விட்றேன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கையை காட்டுறான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் பணம் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சென்ட் பண்ணுன்னு ஹீரோ அவனோட QR கோடு காட்ட இவ்வளோ பணத்தை சென்ட் பண்ணுறா. இப்போ அவள் சென்ட் பண்ணோடனே ஹீரோ அவளோட டிபியை பார்க்குறான். அவளோட ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்க மாதிரி தான் இவள் டிபி வச்சிருக்கா. இப்போ இதை பார்த்தவொடனே உன் ஹஸ்பண்ட் டிஎன் கம்பெனியில் தானே வேலை பார்க்குறான்னு சொல்ல, உங்களுக்கு என்னோட ஹஸ்பண்டை பற்றி தெரியுமான்னு இவ கேட்க, ஆமாம் தெரியும், நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. எங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட நம்பரை பிளாக் லிஸ்ட் போடலான்னு வர ஹீரோ தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அவளோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவ கையில் ஒரு டேப்லெட் வச்சிருந்தா இல்லையா, அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். இது ஃபாரின்லேருந்து உனக்காக வாங்கிட்டு வந்தது விட்டமின் டேப்லெட், இதை டெய்லி ஒன்று சாப்பிடுன்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுக்க இவ்வளோ இந்த மாத்திரையை போட்டுட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்ட் எடு, நான் போய் பாத்திரம் விளக்கிட்டு வரேன்னா அவன் இந்த இடத்த வீட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், அவன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவன் ஹீரோவை பார்க்க வெளியே வர ஹீரோ அவனோட காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்ல இவ்வளோ காருக்குள்ளே ஏறிக்கிறா. எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இதெல்லாம் நிப்பாட்டு, அன்னைக்கு நடந்தது எது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியை செடியூஸ் பண்ணுறாளே நினச்சா, அதுக்காக வரல, அன்னைக்கு நைட்டு அவனோட கிளிப்பை விட்டுட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல இவ்வளோ அந்த கிளிப்பை வாங்கலான்னு வர ஹீரோ அதை அவள் தலையிலே குத்தி விட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும் போல, அதுலேருந்து தான் ஹீரோவை பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவளோட தலையில கிளிப்பை குத்தி விட்டுட்டு இருக்கா. இந்த சைடு இவளோட புருஷன் தேடி வெளியே வந்துடுறான். அவளுக்கு இப்போதான் மாத்திரை கொடுத்தேன், எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கே போனான்னு தெரியலையேன்னா அவன் காரிக்கிட்ட வந்துட்டு இருக்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு, சீக்கிரமா ஜன்னலை க்ளோஸ் பண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் காரோட கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அவளோட புருஷன் காருக்கிட்ட கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோ தான் காரை விட்டு வெளியே வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே பொண்டாட்டியை பார்த்தீங்களான்னு கேட்க, இல்லை நான் பார்க்கலன்னு சொல்ல, சரி நான் அந்த பக்கம் போய் தேடி பார்க்குறேன்னு அவனை பார்த்தீங்கன்னா தாங்க எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் காரை விட்டு இறங்கிடுறா. இப்போவே இறங்கின உடனே ஹீரோ என்ன சொல்கிறானா, உன் புருஷன் ஒரு வேலை உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்க, எனக்கு கால் பண்ண, நான் உன்னை காப்பாற்றுறேன், எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா, நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, லூசு மாதிரி பேசாமல் போடான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளோட புருஷனை பார்த்தீங்கன்னா எங்கே போயிருந்த, உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு தெரியுமா, லேட் நைட்டில் வெளியே போகாத, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி கூட்டு போகிறத பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு வயிறு வலிக்குது. இப்போ அவள் இப்படி வயிறு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யார் நீ, என் புருஷனோட கையை எதுக்காக பிடிச்சிருக்கன்னு கேட்க, என்னது உன்னோட புருஷனானா அந்த பொண்ணை அவள் புருஷனுக்கே கிஸ் பண்ண, ஏண்டா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், உன் குழந்தைய எனக்கு வேணாம், அதனால தான் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு அபார்ஷன் மாத்திரை கூட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இங்கே பாருட்டாங்,
நீ பார்க்கறதுக்கும் அழகா இல்லை, அப்புறம் நீ ஜீரோக்கு சமமாக இருக்க. உன் கூட வாழ்ந்தே வாழ்க்கையை கெடுத்துக்க விரும்பல. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் என்னோட வேலையை விட்டேன்னு தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான். உன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் என்னோட வேலையை விட்டு இப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பணமும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எந்த பையன் தான் உன் கூட சேர்ந்து வாழ்வான்? என்ன பாரு, பார்க்க அழகா இருக்கேன், பணக்காரியா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனோட மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சேர்ந்து பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன், இவ கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்ல. இதே வார்த்தையை தானே என்கிட்டயே சொன்னேன். என்னால் வயிறு வலி தாங்க முடியல, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்ல. அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை கூட்டு போக முடியாதுன்னு அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து கட்டில தள்ளிடுறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வயிற்றுல இருக்க குழந்தை ஃபுல்ஸாக அழியணும் அப்படின்றதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணி நான் வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே வந்து டைவர்ஸ் பேப்பரில் இவகிட்ட சைன் வாங்க இவ்வளோ சைன் போட்டு கொடுக்குறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கும் புருஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சீக்கிரமாக சைன் போட்டு கொடுத்துட்டு அவன் வாழ்க்கையை விட்டு போயிருன்னு சொல்ல. அவ்வளோ அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பேச அவ புருஷனை பார்க்க இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. வயிற்றுல 5 மாச குழந்தை இருக்கும்போது இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறான். இப்போ இப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்காக சேர்ந்துட்டா. இவ அவளோட புருஷனை விட்டு தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கான். அவனை பார்த்தவொடனே இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு தான் கால் பண்ணுறான். அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் இவன் கால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு வேளை நான் பார்க்க வந்த கிளைண்ட் இவன் தானா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. நீ பார்க்க வந்த கிளைண்ட் நான் தான்ற மாதிரி ஹீரோவும் சிக்னல் காட்ட இவன் ஹீரோ கிட்ட எந்திரிச்சு வரலான்னு பார்க்குறா. இவன் இப்படி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. இந்த செடிகளோட புருஷன் அப்புறம் இந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கான். அவன் இது வரைக்கும் அவனோட முகத்தை யாருக்கிட்டே காமிச்சது இல்லையா? அவனை பிடிச்சிட்டானா நம்ம கான்ட்ராக்ட் கிடைச்சிடணும். இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. அவளோட புருஷன் ஹீரோயினை பார்த்துடுறான். இப்போ அவளை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க. 2 விளங்காதவங்கள பார்த்துருக்கேன், என் ப்ராஜெக்ட் எப்படி போதோ தெரிலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கேன்னா அவ புருஷன் கேட்க என் பின்னாடி ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு இவ போக பார்க்க அவன் இவளோட கையை பிடிச்சிடறான். இங்கே பாருட்டாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு இவன் கையை பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இந்த பொண்ணு அவனோட கையை எடுத்து விட்டுறா. இங்கே பாரு, நாய் மாதிரியும் பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் இங்கே பேசுகிற பாஷை எனக்கு சுத்தமாக புரியாதுன்னு சொல்லிட்டு அவள் போக பார்க்க இந்த பொண்ணு குறுக்கால காலை விட்டுறா. இவன் இப்படி விட்டதில் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. எவ்வளோ தைரியம் தான் என்னையே தள்ளி விடுவேன்னு அவளுக்கு ஒரு அறையை போட என்னையே அடிக்கிறியானா அவள் சண்டைக்கு வர மாதிரி போக அவன் தடுத்துட்டு இருக்கான். பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் பண்ணாதுன்னு. என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? அவளோட அழகில் மயங்கிட்டியா? அவகிட்ட இப்போ எதுவுமே இல்லை, அவள் ஜீரோக்கு சமன்றதை மறந்துடாதுன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ வந்து அவளோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு வாட்சில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறானா, உனக்கு வேணா இவ ஒன்றுத்துக்கு ஆகாதவளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள் அங்கேருந்து தூக்கிட்டு வர. அது பார்த்தோன்னா அவளோட புருஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு என் பொண்டாட்டியை காணுன்னு இவன்கிட்ட தானே விசாரித்தேன், அவனை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவள் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். யாராவது ஒன்று புள்ளி பண்ணாங்கன்னா என்னை கூப்பிடு, நான் முன்னாடியே சொன்னேன், ஆனால் அதெல்லாம் நீ மறந்துட்டல, எதுக்காக என்னை கூப்பிடல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருப்பேல, அமைதியா வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு என்னோட டிசைன் ப்ராஜெக்டை ஓகே பண்ணது உன்னோட கம்பெனி தான், அப்படின்னா இது எதிர்ச்சியாக நடந்த விஷயம் இல்லை, என்னோட ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுதானே நீ ஓகே பண்ணன்னு கேட்க. ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்றேன், ஃபர்ஸ்ட் வா வீட்டுக்கு போகலான்னு ஹீரோ அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு வர. எதுக்காக வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போற, எதுவாக இருந்தாலும் கார்லேயே பேசலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்ல, உட்காந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னு இவ சொல்லிட்டு ஹீரோ கூட வீட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்குள்ள வர. ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நீங்கள் கூட்டிகிட்டே வந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பிஸ்னஸ் விஷயம் பேசுகிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் போய் சமைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்றானா, உன் புருஷவனை புள்ளி பண்ண என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு சொன்னேன், அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு காண்டாக்ட் பண்ணாமல் இருக்க, உனக்கோ புருஷனுக்கு நடுவில் என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொரு ஆள் மேலே காதலில் விழுகிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் கான்ட்ராக்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்குது, படித்து பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை மாதிரி பணக்காரங்களாம் என்ன மாதிரி பொண்ணுங்களை விளையாட்டு பொருளாக தான் பார்ப்பீங்க. நீ கையை சுச்சா 1000 பொண்ணுங்க பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என் பின்னாடி சுற்றி வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து தூக்கிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, என்கிட்ட எதுக்காக தப்பாக நடந்துட்டு இருக்கன்னு இவ கேட்க, நான் ஒன்றும் தப்பாலாம் நடந்ததில்ல, என் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னா உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வெளியே நடந்து வந்துட்டுருக்க. அந்த இடத்துல அவளோட எக்ஸ்போரிஷன் தான் நிற்கிறான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்த உடனே நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு, எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயின்னு இவ போக பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, இந்த பணத்தை காம்பன்சேஷனாக வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்க இவன் இப்படி கொடுத்தவொடனே அவன் இந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு, உன்னை மாதிரி நான் ஏன் என் வாழ்க்கையிலே பார்க்க கூடாது, நீ எல்லாம் மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் பிபி எல்லாம் ஏறுது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு இவ கண்ணா பின்னான்னு அவனை திட்டி விட்டுறா. உன்னை மாதிரி ஒரு கேவலமானவனை கல்யாணப்படுத்த நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குது, இந்த இடத்த விட்டு போய்த்தலன்னு அவள் அசிங்கமாக திட்டி விட அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். எப்போவுமே போனதுக்கப்புறம் இவள் அதே இடத்துல நின்று அழுதுட்டு ஹீரோ சொன்னதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஹீரோ என்ன சொல்லியிருப்பானே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட கிளப்பில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. தனியாக உட்காந்துட்டு இருக்க. நான் வேணா கம்பெனி தரவேன்னு சொல்ல, ஒரு கம்பெனி வேணா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடின்னு ஹீரோங்க எல்லாரையும் துரத்தி விட இவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏண்டா அப்படி சோகமாக இருக்க, உன் மைண்டு எப்போ தான் நார்மல் ஆகும், இங்கே பாரு பழசெல்லாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அவனை பழசெல்லாம் நினச்சிட்டல, இப்போ வரைக்கும் மனசில் அவள் தான் இருக்கா, அவளை தவிர வேற எந்த பொண்ணும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா உனக்காக பணக்கார வீட்டு பொண்ணுங்க கூட பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ இந்த சாதாரண பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல, சாதாரண பொண்ணா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்து அவளை காதலிச்சிட்டு இருக்கேன், அப்படி ஒரு காதல் என்னால் அவளை என்னைக்கும் மறக்க முடியாதுன்னு ஹீரோ ஸ்கூல் லைஃப்ல நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருப்பான். அந்த வீட்டில இருந்து பார்த்தா ஹீரோயின் தங்கியிருக்க வீடு நல்லாவே தெரியும். அப்பையிலேருந்து தான் ஹீரோவில் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான். கிட்டத்தட்ட 8 வருஷ காதல். இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயினுக்கு ஆனால் எதுவுமே தெரியாது. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவன் என் கூட இருக்கணும், அவள் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா காண்டாயி கத்த ஆரம்பிப்பாங்கன்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ நிறைய சரக்கு அடிச்சுட்டு அதே இடத்துல கிடக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இவளுக்கு இந்த லொக்கேஷன் அனுப்பி வச்சிருப்பான். இப்போ வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, இங்கே பாரு நீ ரொம்ப பெரிய பணக்காரன், ஆனால் நான் ஒரு சாதாரண பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சுத்தமாக சரியில்லை, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவ, வயிற்றுல 5 மாத குழந்தைய இழந்துட்டு வந்தவ, என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எனக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொடமாட்டேன், நீ என்னைக்கு என்னை காதலிக்கிறேன்னு தெரியுதோ அன்னைக்கு தான் நான் உன்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு என் மனசு இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாலும் புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவுடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. என்னடன்னு பார்த்தா இவளோட அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவங்க அப்பாவை அடையாளம் கட்டுறதுக்காக தான் இவ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. இப்போ அவங்க அப்பாவை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தவொன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்துருக்காருன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க அப்பாவை பார்க்க வந்தது உங்களோட எக்ஸஸ் பண்ணா, ஆனால் அவர் மேலே போலீஸ் எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சிறந்து பார்த்தவொன்னே ஹீரோயின் கோவமாக வெளியே வந்துட்டு இன்னைக்கு அவனை நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறேன்னு அவனை கொல்ற மாதிரி போக ஹீரோவில் தடுத்துட்டு இருக்கான். எங்கள் அப்பா கிட்ட ஏதோ தப்பான விஷயங்களை சொல்லி அவரை கொலையே பண்ணிட்டான், இந்த மாதிரி மோசமானவங்களை நீ பார்த்துருக்கியா, நான் ஒரு மிருகத்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த விஷயம் இப்போதான் எனக்கு தெரியுது, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டான், என் சந்தோஷம் என் நிம்மதி என்னோட அப்பா எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு இவ ஓடி வந்துட்டு இருக்க. அவள் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்ததில் அவள் கையில் அடிபட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிருக்க விஷயம் தெரிஞ்சவொன்னே அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கல்யாணமே பண்ணிட்டான். இப்போ இவன் என்ன செய்றானா, உங்கள் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா.
இங்க பாரு, கடந்த காலத்துல நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. எல்லார் வாழ்க்கையிலே கசப்பான நினைவுகள் கண்டிப்பா இருக்கும். நான் கூட தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட படிப்பை பாதியிலே விட்டுட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணேன். எல்லாரும் என்னை முட்டாள்னு சொல்லி கண்ட மணிக்கு திட்டினாங்க. எவ்வளவோ லாஸ் ஆனிச்சு, எவ்வளவோ கெயினும் பண்ணேன். எல்லாமே கலந்து தான் வாழ்க்கையில வந்துச்சு. எதை பத்தி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. இப்போ நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே ஒரு புது பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. பாத்தியா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரை சொல்லி தான் கூப்பிடணும். உன்னோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. 2 பேருக்குள்ள முழுமையான ட்ரஸ்ட் இருக்கணும். நான் உன் கூட இருப்பேன்னு எப்போ உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த பிரச்சனால நான் உனக்கு காப்பாத்துவேன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. உங்க அப்பாவுக்கு நடந்தது நினச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. அது மட்டும் இல்லாமல் நீ புதுசாக ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கலன்னு சொல்ல, சரியா சொன்ன. இந்த மாதிரி ஒரு முட்டாளை நீ பார்த்துருக்கவே மாட்டல. டைவர்ஸ் பண்ண கொஞ்ச நாளே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல, எங்க பாரு, நீ யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்டி. எதை பற்றி நீ கவலைப்படாத. உன் பழைய எக்ஸ் மாதிரி இல்லாமல் இவன் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தானா அதுவே போதுன்னு சொல்ல, இப்போ வரைக்கும் நல்லவன் தான் நம்பிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான பதில் காலம் தான் சொல்லும் அப்படின்னு இவளுங்க பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட எக்ஸை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட கம்பெனியில் இருக்க. அவன் கூட முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசுகிறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். ஹீரோவனை மொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தோன்னே, ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்த்ததுனால அங்கேயும் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டேன், நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் வான்னு சொல்ல, எங்கே போகிறோன்னு இவ கேட்குறா. சொல்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இது என்னோட புது டிசைன் எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கு ஓகேனா நீ இந்த டிசைனை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. டிசைன் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்மளோட வாழ்க்கை நார்மலாக போகுது. சந்தோஷமாக இருப்போம், ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா தூங்குறது, இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி ஹீரோ அவளை ஷாப்பிங்க்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து நின்றுட்டு இருக்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு ஹீரோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்ல, இவ்வளோ ஒன்று போட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். இப்போ கடைசியாக ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஹீரோக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ எங்கே கூட்டிகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ உள்ள கூப்பிட்டு வந்த உடனே அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்திருக்க ஒரு சில பேர் இவ்வளோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி வயிறு பெருசாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு இவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசினது இவளோட காதில் விழுந்தவொடனே 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி போகிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ என்னோட ஜோடியாக வந்திருக்கன்றதை மறந்துடாத, பின்னாடி தள்ளி போனால் நான் எந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டு வர்றது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் உட்கார வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு யாராக இருக்கும், இவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்ததில்ல, ஆனால் இப்போ மட்டும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்ல, டெம்பரவரியாக யாரையாவது கூப்பிட்டு வந்திருப்பா, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு இவளுங்க பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசுகிற எல்லாமே ஹீரோயினோட காதில் விழுந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்றான், வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடலான்னு. அவளை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இந்த கேமை விளையாடுன்னு சொல்ல, ஆனால் எனக்கு இந்த கேம் சுத்தமாக விளையாட தெரியாதுன்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சொன்னவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்லித்தரேன் வான்னு ஹீரோ அவளுக்கு கேம் விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்க. நீ கூட்டிகிட்டு வந்த பொண்ணு சொல்லி கொடுத்த உடனே கற்றுக்கிட்டா ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. அவள் ஒன்றும் பொண்ணு கிடையாது, என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்னு ஹீரோ எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவளை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறானா, எல்லாரும் முன்னாடி உன்னை இன்ட்ரோ கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அதுவும் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இது வரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் நீ சிங்கிளாக இருந்தேன்னு சொன்னால் யார் தான் நம்புவானு இவ சிரிக்கிறா. இவ இப்படி சிரிக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக இப்போவாது சிரிச்சியே, நம்ம பழக ஆரம்பிச்சதுலேருந்து உன்னோட சிரிச்ச முகத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்கே பாரு, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. உன் புருஷனை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ப்ரமோஷன் கூட கிடச்சிருக்கு, அதுக்கு காரணம் நான் தான். அதனால அவன் நீ வேலை பார்க்குற இடத்துக்கே கூட வருவான். அவனை நேரில் பார்க்குறதுனால நீ டிசப்பாயின்லாம் ஆகாத. எனக்கு உன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். பொறுமையாக காத்துட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட கம்பெனி தான் காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நம்ம கம்பெனிக்கு புது வைஸ் பிரசிடென்ட் வரப்போறாரு, அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வழியாக அந்த நாளும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். அந்த புது வைஸ் பிரசிடென்ட் வேற யாரும் கிடையாது, இவளோட எக்ஸ்போரிஷன் தான். இப்போ அவன் உள்ளே வர்றதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உங்களோட பேர் டாங்கா, என்னோட ஆஃபீஸ் ரூம்க்கு வாங்கன்னு சொல்லி அவளை கூப்பிட இவ்வளோ அவனை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போனவனா அவனை பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, மறுபடியும் ஏற்றுக்குன்னு சொன்னேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பாவை கொன்ன கொலகாரணி, உன்னை நான் எப்படி ஏற்றுக்க முடியும், உன்னை மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட நீ என்ன பேசினன்னு சொல்லு, அவர் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூசைட் பண்ணியிருக்காரு, நீ தான் ஏதோ சொல்லியிருக்கணும்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க.
உங்கள் அப்பாவோட சாவுக்கும் எனக்கும் சத்தியமாக எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா தான் அவரை பார்க்க போனேன். அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவன் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்றதை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதிடான்னு அவன் கூட சண்டை போட்டுட்ருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவனை பார்த்தவொன்னே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வைஸ் பிரசிடென்ட் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த வேலைக்கு நீ தான் சூட்டாவன் தான் ஒன்றை சூஸ் பண்ணேன்னு இவன் சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சார் ஆனால் உன் கூட தனியாக பேசணும், டாங்க வெளியே போக சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினை வெளியே போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா நீ சாதாரண மேனேஜராக இருந்த உன்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேலே உள்ள நம்பிக்கையும் திறமையும் மட்டும்தான். நீ நல்லபடியாக உழைச்சி என் பேரை காப்பாற்றுறேன்னு சொல்ல கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு இந்த இடத்த விட்டு போகிறான். இப்போவே வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் ஹீரோயின் தான் நிற்கிறா. அவளை பார்த்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா அவன் உங்களுக்காக வீட்டில் காத்துட்ருப்பா, சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கிளம்பி வீட்டுக்கு வரா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோ சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு, இனிமேல் இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்ல ஏன் இங்கே ஸ்டே பண்ணணும், இப்போ நான் இருக்கிற வீடே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட பொண்டாட்டின்றதை மறந்துடாது. அது மட்டும் இல்லாமல் புருஷன் கூட வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன் கூட சுற்றுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவன் உன்னை ஜெயிக்கணும்னு நினைப்பான். ஒரு பையனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உன்னை எங்கே கூப்பிட்றேன். இந்த இடத்துல உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கிடைக்கும். எதை நினச்சி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல சரியா எடுத்துகிட்டு வரேன்னு இவ்வளோ சொல்கிறா. உனக்காக ரூமெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உனக்கு ஓகேவான்னு வந்து பாருன்னு சொல்லி ஹீரோவில் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து பார்க்க அந்த இடத்துல நிறையா நெக்லஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னு இவளுக்காக பார்த்து வாங்கி வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்து இவ வாயை பொழந்துட்டுருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்சது வேணாலும் நீ ஷாப்பிங் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், உனக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்ல அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவையே பார்த்துட்ருக்கா. ஏன் இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்குறியா, சரி வீடு, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணது காரணமே நீ தான், உன் மேலே உள்ள காதல் அதிகமாகிடுச்சு, ஐ லவ் யூன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவையே பார்க்க அவன் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோவில் பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு பெட்ரூம்க்கு தான் தூக்கிட்டு வரான். இப்போ பெட்ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதா தூங்குனேன்னு இவ்வளோ சொல்கிறா. கம்பெனி விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காத, அவன் கையாலே அவனோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். நடக்கிற எல்லாமே கற்பனை மாதிரி இருக்குது, கனவு மாதிரி இருக்குது, இதெல்லாம் உண்மைன்றதே என்னால் நம்பவே முடியலன்னு இவ ஹீரோ மேலே சாஞ்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா பழசை பற்றி யோசிக்காத, உன்னை அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரணுன்னு தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், மறுபடியும் நீ அதுக்குள்ளே போனோன்னா உன் மனசு தான் கஷ்டமாகும்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் கட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ எல்லாரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோ அவன் டீச்சர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோவையும் அந்த டீச்சரே ஃபோட்டோ எடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சல, அதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அங்கே உள்ள எல்லாரும் இவளுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட டிசைன் அப்ரூவ் ஆயிடுச்சாமே, வந்து கொஞ்ச நாளே உன்னோட டேலண்ட்டை காமிச்சிட்டேன்னு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. இவ்வளோங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு டீ போடலான்னு வர அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் ஹீரோயினை பார்த்தோன்னே இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் டின்னர் பார்ட்டி இருக்குது, நீயும் வரணும்னு சொல்ல நான் சாதாரண டிசைனர், உன் கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல நீ வரலன்னு வச்சுக்கேன் நீ என்ன செடியூஸ் பண்ணதா சொல்லி கத்துவேன், நான் சொன்னால் இங்கே உள்ள எல்லாரும் நம்புவாங்கன்னு இவன் சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவளுக்கும் வேற வழி இல்லாம அவன் கூட போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லோரும் டின்னர் பார்ட்டியில் தான் இருக்காங்க. இப்போ அங்கே வந்திருக்க கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா மேடம் நீங்களே எங்கள் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரிங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாதுன்னு சொல்ல, ஆனால் இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 10 மில்லியன், நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் நான் இந்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணுவேன்னு சொல்ல இவர் இப்படி சொன்னோன்னே ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. இப்போவே இப்படி குடிச்சோன்னா அவளுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி ஆக ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பலான்னு ஃபோனை எடுக்கிறா. இவன் இப்படி ஃபோன் எடுக்கிறத பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிட்டு பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தாதுன்னு அவன் இவளோட ஃபோனை வாங்கி வச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ரூம்ல தான் இருக்கா. இவன் தான் ஹீரோயினுக்கு ஏதோ கலந்து அவகிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்க இவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னா அவன் இருக்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஹீரோவனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுட்டு
எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டியோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு காரியம் பண்ண பார்த்துருப்பேன்னு சொல்ல, இவன் இப்படி கேட்டோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இதுக்காக மறுபடியும் என் வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டே இருக்க. இந்த ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, இது ஒன்றும் உங்கள் அப்பன்ட்டு ஹோட்டல் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இது என் அப்பனோட ஹோட்டல் கிடையாது, என்னோட ஹோட்டல். டே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இவனுங்கேருந்து இழுத்துட்டு போங்கடான்னு ஹீரோ செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட சொல்ல, அவங்களும் இவளோட எக்ஸ் அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவள் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா, அவன் தான் பிஸ்னஸ் டின்னர்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனான், நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்றியாச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் மேலே ஆல்கஹால் ஸ்மெல்லாக இருக்குது, போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு குளிக்கலான்னு எந்திரிக்கும் போது அவளுக்கு தலை சுற்றுது. இப்போ அவள் இப்படி தலை சுற்றிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோவை பிடிச்சிடறா. பார்த்தா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டா போல. ஏண்டி என்ன இப்படி பிடிச்சிருக்க, நீ பிடிக்கிற புடியை பார்த்தா என் 2 கிட்னியை வெளியே எடுத்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி கவலைப்படாத, உன்னோட சேஃப்டியை நான் பார்த்துக்குவேன்னு சொல்ல, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு இவ குளிக்கிறதுக்காக வந்துடுறா. இப்போ அவள் குளிக்கிறதுக்காக உள்ளே போனவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவனால் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அடித்து மூஞ்சி கை கால்லாம் உடங்கிடான்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அவள் கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃபீஸே ஒரே ரணகலம் ஆகிட்டு இருக்கு தெரியுமா. நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டை யாரோ அடிச்சு போட்டாங்க, பார்த்து பேச இருந்தாலும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறேன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்னு இவன் நேராக அவளோட பாஸை பார்க்க வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அவன் இப்படி ஒரு போஸ்ட்டில் கிடக்கிறான். அதை பார்த்தவொடனே இவன் கெக்க பக்குன்னு சிரிச்சிட்டு இருக்க. என்னை பார்த்தா அவனுக்கு காமெடியாக இருக்கா, இவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி உட்காந்து சிரிப்பேன்னு சொல்ல, ஓ முன்னாடி சிரிக்காமல் வேற யார் முன்னாடி சிரிக்கிறதுன்னு இவ பக்கத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு இப்போ அவன் என்ன செய்றானா, வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாத வேலை பார்த்தா இப்படி தான் அடிபட்டு கிடக்கணும். சரி விட்டுத்தல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன். நேற்று நைட்டு டின்னர் பார்ட்டியில் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போனியே, அது எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வச்சு உன் மேலே கேஸ் போட்டேன்னா கண்டிப்பாக நீ உள்ளே போயிடுவ. அதனால் என்ன பண்ணுற, நேற்று அந்த 10 மில்லியன் ப்ராஜெக்ட் வந்துச்சு, அந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு வரணும். ஒருவேளை வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், பார்த்து பத்திரமா நடந்துக்கன்னு சொல்ல, என்னையே நீ மிரட்டுறியான்னு அவன் கேட்குறான். அட உண்மையை சொன்னேன்ப்பா, சரி ப்ராஜெக்ட் எனக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி ஆளுங்களை போட்டிருக்கேன், அவங்கள பற்றி நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் அண்ணியை ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்போவும் 2 பேர் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த வீட்டில் தான் அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தா. ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை. அவன் என்னோட வீட்டுக்கு வந்துட்டான், இந்த வீடை பார்த்துக்கிறதுக்காக ஆளுங்களை போடுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காலேஜில் கூட 80-90 மார்க் எடுப்பேன், அதுக்கே எங்கள் அம்மா என் கண்ணத்தை பழுக்க வச்சுருவாங்க. அந்த கோவத்தில் நான் ஒரு நாள் வீட்டு கூட வெளியே வந்துட்டேன் தெரியுமா. அப்போலேருந்து என் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நான் தான் எடுக்கிறேன். சீக்கிரமாக என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்ல, அப்போ சீக்கிரம் உனக்கு தீபாவளி இருக்குன்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட எக்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான காரில் ஏறி அந்த இடத்த விட்டு போக இவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இவளுக்கு ஏது இந்த காஸ்ட்லியான கார் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து இறங்க அவளை கூட்டு போகிறதுக்கு ஹீரோ தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. யார் இந்த பொண்ணு, இவ எதுக்காக வீட்டில் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எந்த குடும்பத்தோட பொண்ணு, யார் இவ அப்படின்னு சொல்லி கேட்க, பெருசாக சொல்கிறதுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை கூட அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப டேலண்டான பொண்ணு, அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் நல்ல மனசு இருக்கிறது என் பொண்டாட்டி மட்டும்தானே ஹீரோவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ரெடி பண்ண டிசைன் ஜுவல்லரி எடுக்கிறான். ஆண்டி இது உங்களுக்காக தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா அந்த ஜுவல்லரியை கீழே தள்ளி விட்டுட்டு கோவத்தோடு இந்த இடத்த விட்டு போக, இவன் இந்த ஜுவல்லரியை எடுக்கலான்னு கீழே குனிகிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ குனிஞ்ச அந்த ஜுவல்லரி கூட எடுக்க விட மாட்டேங்கிறான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல, அவங்க கூடவா நீ வாழ போகிற, ஏன் கூட தானே வாழ போகிற, அவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் எனக்கு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ சோகமாக இருந்துட்டு இருக்க. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோ தான் கிட்ட வரான். நம்ம 2 பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஒன்று இப்படி சோகமாக இருந்தால் எப்படிப்பா, கல்யாண வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேணாமான்னு சொல்ல, என்ஜாய் பண்ணலாம், ஆனால் அவங்க அம்மாவோட நிலைமையில இருந்தால் யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதை நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க
இருக்காங்கன்னு சொல்ல, அவங்கள பற்றி நீ கவலைப்படாத, நான் என்னோட சந்தோஷத்துக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணேன். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காம இப்படி சோகமாவா பேசிகிட்டு இருப்பாங்கன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனோட எக்ஸ்போரிஷனை தான் காட்டுறாங்க. அவன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, நீ இன்னொரு ஆள் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டல, என்னை சீண்டி பார்க்குற, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் கோவப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பொண்டாட்டி தான் வரா. இப்போ வந்து என்ன இப்படி அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, யார் கூட சண்டை போட்ட, ஒழுங்காக வேலைக்கு மட்டும் போயிட்டு வர மாட்டியான்னு இவனை பிடிச்சி திட்ட. இவன் இப்படி திட்டினோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, உனக்கு எனக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது, இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் வயிறு எம்டியாகவே இருக்கு, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு கேட்க, என்னால் டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்களே, அப்புறம் இதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்க, கொஞ்சம் டைம் கொடுன்னு இவ கேட்க, என்னது டைம் கொடுக்கவா, குழந்தை பேத்துக்கிறதுக்கு எதுக்கடி டைமு, உன்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா என் குடும்பம் எப்படி முழுமையாகும்னு சொல்லிட்டு இருக்க, என்னால் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா, அப்புறம் இதுக்காக என்னை ஃபோர்ஸ் பண்ணுற, வெயிட் பண்ணு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்ல, வாயை மூடு, நான் டாங் கூட வாழும்போது எனக்கு ஒரு சின்ன அடிப்பட்டா கூட பதறி போயிடுவா தெரியுமா, ஆனால் உன் கண்ணு முன்னாடி நான் இப்படி வந்து நின்றுட்டுருக்கேன், என்ன நீ திட்டிகிட்டு இருக்க, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட காதலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, காதல் இல்லையா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி அவளோட பேரை சொல்லி கம்பேர் பண்ணி பேசுவேன், அவளையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியே கிடையாது, உன் சொந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அவளை விட்டுட்டு ஓடி வந்தது நீ தான், எல்லாமே மாறி போச்சு, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற போல, நீ என்னதான் ஃபீல் பண்ணாலும் எதுவும் உன் கைக்கு கிடைக்க போகிறது கிடையாதுன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் இவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறான். இவன் இப்படி அறிஞ்சதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆகிட்டு, இதுக்காக என்ன அறிஞ்ச, நீ நான் அறைவன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்ல, வாயை முடிட்டு போடி, என் கண்ணு முன்னாடி வராத, பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு அவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அவள் எக்ஸ்போர்ஷன் கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ப்ராஜெக்டில் இவள் வேலை பார்த்ததுனால அவளுக்கு ப்ரொமோஷனே கிடச்சிட்டு தனியாக கேபின்லாம் கொடுத்துட்டாங்க. இவ அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்க்க ஒரு கிளைண்ட் தான் வராங்க. யாருன்னு பார்த்தா இவ புருஷனோட எக்ஸு தான். இப்போ அவள் இவ்வளோ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியான்னு கேட்டுட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன், போகும்போது கதவை சாத்திட்டு போன்னு சொல்ல, அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கதவை சாத்திட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் புருஷனை மயக்கிறதுக்காக தானே இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்க, உன்னால தான் அவன் என்னை விட்டு தள்ளி போகிறா தெரியுமா, கடந்த 2 மாதமாக வீட்டு பக்கமே வரல, அது காரணம் நீ தானே, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு இருக்க, உன் புருஷன் ஒன்றை பார்க்க வரலன்னா அதுக்கு எப்படி நான் காரணமாவேன், நீங்கள் பண்ண பாவம் தான் காரணம், அதுக்கு கொஞ்சமாக தான் அனுபவிக்க வேணாமா, அதை தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொல்ல, என் புருஷனை பிரிக்க பார்த்தனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு இவனை தான் காட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கான். பாஸ், என்னை நம்பி கம்பெனியை ஒப்படைச்சிங்களா, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, கம்பெனி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு தெரியுமா, அதனால் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் வேலையில் கன் மாதிரி இருப்பேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு டீட்டெயில் கேட்கணும், இந்த ஹோட்டலோட ஓனர் யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் மூடி மறைச்சிடறான். ஹிரன் ஒரு ஹோட்டல் கூட்டு போய் அவகிட்ட தப்பாக நடக்க பார்த்தா இல்லையா, அந்த ஹோட்டலை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஹீரோயின் வச்சுக்கிட்டு தான் இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோ கிட்ட தான் பேசுகிறான். ஏன்னா அவனும் பக்கத்துலேயே தான் இருக்கான். அவன் உன்னை பற்றி தாண்டா விசாரிச்சுட்டு இருந்தான், என்ன பண்ணலாம் அவனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடு, அவனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாமல் ஏதாவது தப்பு பண்ணான்னு வச்சுக்க, அதை வச்சு அவனை நம்ம ஒரேடியாக தீத்து கட்டிடலான்னு இவனுங்க 2 பேரும் அவனை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே, அண்ணிவங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேவா, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவனை பார்த்தீங்கன்னா அவன் பேசினதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காத, அவன் ஒரு லூசு பையன், நீ வீட்டில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, சரி ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆனால் இங்கே நடக்கிற எதையுமே என்னால் நம்ப முடியல தெரியுமா, முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே கனவு மாதிரி இருக்குது, என்னால் என் கடந்த கால வாழ்க்கையிலேருந்து வெளியே வரவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன இப்போவே என்னை நம்பணும்னா சொன்னேன், உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே நம்பிக்கை வந்தால் போதும், நம்ம 2 பேருக்கும் நிறைய டைம் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் எடுத்துக்கிட்டு நம்மளை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம், இதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவனை பார்க்குறதுக்காக அவனோட பொண்டாட்டி தான் வரா. இப்போ இவளை பார்த்தவொன்னே இவனை பார்த்தீங்கன்னா எதுக்காக கம்பெனிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சும்மா தான் பார்க்க போனேன், நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சண்டையெல்லாம் போடல, நான் உன்னோட பொண்டாட்டின்னு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னால எனக்கு பெருத்த தலைவலி தான் வருது, என் பிள்ளையை கொண்டுட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி தெரியுமா, உங்கள் அப்பா ஒரு பணக்காரன், உங்கள் அப்பனால ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு கிடைக்குன்னு நினச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போ பாரு உன்னோட கம்பெனி திவால் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் 0க்கு சமம் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்து இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம், நான் உனக்காக தானே
எல்லாமே பண்ணேன், ஆனால் நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்ல நானும் அப்படிதாம்மா நினச்சேன். உன்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாரு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ சரியான வெத்து வேஸ்ட்டு. உன்னை பார்த்தாலே எரிச்சல் தான் வருது. என் கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு இவ கூப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை போடின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவன் அவன் தங்கியிருக்க இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் ஹீரோவையும் இன்னொரு டீச்சரையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு ஹீரோ தான் அவன்றது அடையாளம் தெரில. ஆனால் ஹீரோ இவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த ஃபோட்டோவோட பின் போஸ்ட் பார்க்குறதுக்கு அவனை மாதிரியே இருக்கேன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக ஒன்றா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க போல். இப்போ இவ அவளோட டிசைனை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல, அமைதியாக இருன்னு சொல்ல என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற போல அவ்வளோ பாசமாக பொண்டாட்டின்னு இவன் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கிளைண்ட்டும் வந்துடுறாங்க. இப்போ கிளைண்ட்டை பார்த்தவொன்னே இது என்னோட டிசைன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவரும் அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ குளிச்சுட்டு அவளோட தலையை காய வச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் இவளுக்கு தலை தோட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் எக்ஸ்பொரிஷனை பழி வாங்குறதுக்கான எல்லா வேலையும் பொறுமையாக நடந்துட்டு இருக்கு. நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னை கஷ்டப்படுத்தினவே கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க மாட்டான்னு ஹீரோ அவகிட்ட பேசிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட எக்ஸ்பொரிஷனை பார்க்கறதுக்காக நிறைய பிரஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டான் இல்லையா, அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. எல்லாமே ஹீரோவோட வேலை தான். இப்போ அவங்க எல்லாரும் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், உங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் என்னோட உழைப்பு தானே இவன் சொல்லிட்டு இருக்கான். சார் பார்க்குறதுக்கு நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு கேட்க நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு இவன் பேட்டி கொடுத்துட்ருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் அவளோட ரூமில் உட்காந்து பார்த்துட்ருக்கா. பொய் மூட்டை எப்படியெல்லாம் பொய் சொல்கிறா பாரு, வாயை திறந்தாலே பொய் தான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு என்ன பேட்டி எடுத்து முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் என் கூட டின்னருக்கு வாயேன்னு சொல்ல. ஏண்டா எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் உனக்கு சூடு சரணே இருக்காதா, வெக்கமே இல்லாமல் என்னை டின்னருக்கு கூப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு உன்னை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல. எங்க பாரு அவன் கூட சுற்றுறதை நிப்பாட்டிடு, உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. உன்னை விட 1000 மடங்கு அவன் எனக்கு பெட்டராக இருக்கான். உன்னை மாதிரி வேஸ்ட் திங் கிடையாது அவன், எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு உனக்கு தெரியாது. என் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதையே நான் அவர்கிட்ட இருந்தா கற்றுக்கிறேன். உன்னை விட எனக்கு அவர் தான் முக்கியம், உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு, என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட எக்ஸ்போண்டாட்டி, உன்னை சொந்தமாக்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து உன்னோட காலேஜ்லேருந்து உன்னோட டீட்டெயில் எல்லாத்தையும் அந்த லீவ் வாங்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை ஒன்றா தான் படிச்சிங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். நீ யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான். நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் அந்த ஊரில் உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பற்றி நீ கவலைப்படாத, அவன் சரியான வெட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு நேராக இவனை பார்க்குறதுக்காக தான் வரா. இப்போ அவன் கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நான் கொடுத்தது எங்க, நீ உன்னோட மாடல் இதில் திணிச்சு வச்சிருக்க, இது நான் ரெடி பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா செல்லம், இது நீ ரெடி பண்ணது கிடையாதான், ஒருவேளை நீ ரெடி பண்ணது முழுசா கிளைண்ட்டுக்கு போனா நான் சொல்றதை நீ கேட்டாகணும்னு சொல்ல. நீ சொல்றதை என்னால் கேட்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி சண்டை போடுறத பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை புது கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கேன், நீயும் அந்த பார்ட்டிக்கு வந்தாகணும்னு சொல்ல. சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியில் புது ப்ராஜெக்ட் யாரோட கம்பெனிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போவே இப்படின்னு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம பார்க்க வந்த கிளைண்ட், சீக்கிரம் போய் அவர்கிட்ட டிசைனை கொடுன்னு சொல்ல. உன்னோட டிசைன் தானே அப்படின்னா நீ தான் போய் கொடுக்கணும், நான் உனக்கு கம்பெனிக்கு தான் வந்திருக்கேன், உனக்கு அடிமையாக ஒன்றும் வரலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான்ப்பா, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டியில் தான் இருக்கான், ஆனால் அவன் ரூமுக்குள்ளே இருக்கான். இப்போ அவன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அந்த கிளைண்ட் கிட்ட நிறைய பேர் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அது பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க எல்லா ப்ராஜெக்டையும் பார்த்தேன், ஆனால் இந்த ப்ராஜெக்டை நான் டாங் கிட்ட தான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல. இவர் எப்படி சொன்னதை பார்த்தவொன்னே இவனுக்கே தூக்கி வாரி போட்டுருது. இவன் எதுவுமே பண்ணாமல் எப்படி அந்த இவளோட பேரை கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு. இப்போ இந்த கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னோட டிசைனர் இவங்க தான், இவங்களுக்கு தான் என்னோட ப்ராஜெக்டை கொடுக்க போகிறேன், அதுவும் பர்சனலாக அப்படின்னு சொல்லி இவர் எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. அது எல்லாத்தையும் பார்த்தவொடனே இவனுக்கு ஒரே பொறாமையாக இருக்குது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே நின்று இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்.
இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எப்போ என்னோட ப்ராஜெக்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்த, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல, சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் சொல்லலை, எல்லாமே உனக்காக தான் சொல்லி இவன் சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்குன்னு ஒரு ஆள் என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் அவங்க அப்பாவோட கல்லறைக்கு வந்துட்டு, அப்பா நான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னோட 2வது புருஷன் என்னை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு, நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்றதை நீங்கள் வானத்துல இருந்து பார்த்துட்டு தானேப்பா இருக்கீங்கன்னு இவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பேசுறத பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட புது புருஷனை காதலிக்கிறியான்னு கேட்க, ஆமாம் காதலிக்கிறேன், அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உன் பழைய புருஷனே இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவன் தான் உன் வாழ்க்கையில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினவன், எதுவாக இருந்தாலும் பார்த்து கவனமாக இருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவனை தான் காட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் ஹீரோவும் ஒரு டீச்சரை க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து தப்பான ரிலேஷன்ஷிப்னு போட்டிருப்பான் இல்லையா, அது ஹீரோன்ற விஷயமே இவனுக்கு தெரியல போல். இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, டேய் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியே, அந்த பையன் சாதாரண வீட்டு பையன் இல்லையா, பணக்கார வீட்டு பையனா, அவனுக்கு நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சா அவனுக்கு கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்க, டேய் அதெல்லாம் விட்டு தள்ளுற அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் அவனை ஒன்றும் இன்னும் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கா. என்னாச்சு, எனக்கு மயக்கமா இருக்கு, உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு அவளோட எக்ஸ் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி உன்னை உடனே பார்த்தாங்கன்னு என்னோட கேபினுக்கு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு கேபினுக்கு வரா. இப்போ இவளை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, நீ யார் கூட சுற்றிட்டு இருக்கே, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு டீச்சர் கிட்ட தப்பாக நடந்துட்டு இருந்தான், அவன் சரியான பொறுக்கின்னு சொல்லி இவன் ஃபோட்டோவை காமிச்சிட்டு இருக்க. யாரை பற்றி நீ எந்த சஜஷனும் எனக்கு கொடுக்க வேண்டாம், யாரை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடான்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது இல்லையா, அதை நியூஸ்ல போட்டுடுறாங்க. அதை இவனோட பொண்டாட்டி பார்த்த உடனே இவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்கு, இவ ரொம்ப பெரிய ஆளா மாறிக்கிட்டே வரா, இப்படியே போனா என் புருஷன் கையை விட்டு போயிடுவான், இப்படி நடக்கிறதுக்கு நான் விடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயினை கடத்திட்டு வந்து என்ன சொல்றானா, நீ இப்போ உன்னோட கெரியரில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான உமனாக மாறிட்டு இருக்க, என் புருஷனை மயக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணாது, கனவுல கூட நடக்காது, உன் புருஷன் எனக்கு வேணுன்றதுக்காக தான் உன் வயிற்றுல இருந்த 5 மாத குழந்தையை கொலை பண்ண வச்சேன், உன்னோட அம்மா அப்பாவையும் உங்ககிட்டேருந்து பிரிச்சேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எல்லாமே அவனுக்காக தானே பண்ணேன், என் குழந்தை எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் என் புருஷனை ஏவி விட்டு எங்கள் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி அவர் சூசைட் பண்ண வச்சேன், இது எல்லாம் அவனுக்காக தானே பண்ணேன்னு சொல்ல, ஆமாம் நான் தான் பண்ணேன், அதை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, ஏன்னா நான் தான் பண்ணேன்றதுக்கான எந்த எவிடன்ஸும் உங்ககிட்ட கிடையாதுன்னு இவ பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் இவ பேசுகிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இப்படிலாம் நடக்குன்னு முன்னாடியே பிளான் போட்டு வச்சிருப்பான். இப்போ இப்படி ரெக்கார்ட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இவ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா 2 பேரும் வராங்க. அவங்கள பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆகிட்டு, அம்மா அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அவங்கள கூப்பிட்டது நான் தானே ஒரு வாய்ஸ் கேட்குது, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவன் அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறான். இவளோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க எல்லாரும் இப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஹீரோயினை கிட்னாப் பண்ண பிளான் போட்டது உண்மைதான். ஆனால் அவளோட ஆளுங்களுக்கு பதிலாக ஹீரோவோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இவளோட ஆளுங்க மாதிரி நடிச்சிருப்பானுங்க. அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஏன்னா ஹீரோவோட பாதுகாப்புக்காக 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால தான் இவளை கிட்னாப் பண்ண போகிற விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோ இந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்கிறானா, நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, உன்னோட அம்மா அப்பாவுக்கு நீ யாரை எப்படிப்பட்டவன் தெரியட்டும், அப்போ தான் அவங்களும் பெருமைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இவங்களாம் என்னம்மா பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு புரியலைன்னா எல்லாத்தையும் போலீஸ்காரங்க புரிய வைப்பாங்க, ஏன்னா அவங்க பொண்ணு பண்ண தப்பு அந்த மாதிரின்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு அபார்ஷன் மாத்திரை கலந்து கொடுத்தால, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், கொடுத்தா போலீஸ்கிட்டேருந்து நீ தப்பிச்சுக்கலாம், இல்லைனா நீயும் சேர்ந்து அவன் கூட கம்பி என்னன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்க. எனக்கு பண்ண தப்புக்காக ஒருத்திக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே கிடைச்சிரும்னு ஹீரோவோட கையை பிடிக்க, இவ ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோன்னு ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி ஃபோட்டோ காமிச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்தோன்னே இவளுக்கு
அவளுக்கு ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு போல ஹீரோவை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காளே என்னமோ தெரியல. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து இவன் இந்த அபார்ஷன் மாத்திரையை எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணானோ அது எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவன் தான் வரான். இப்போ அவனை பார்த்தவன அதிசயமாக இருக்கு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட வீட்டுக்கு நான் வரேன், உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போடின்னு அவன் உள்ளே போயிட்டு இருக்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்குடா, பணத்துக்காக நீ என்னை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறல, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு இந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு மறுபடியும் வாமிட்டா வந்துட்டு இருக்கா. அவள் வாமிட் எடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி வாமிட் எடுத்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு, இந்த மந்த் பீரியட்ஸ் ஆனியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்க்க அவள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவன் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்தோன்னா அவளால் நம்பவே முடியல. அவளுக்கு அவளோட பழைய குழந்தை ஞாபகம் வந்து ரொம்ப பயந்து போய் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோவோட அம்மா இருக்காங்க. இப்போ அவங்க இவ்வளோ பார்த்த உடனே இவகிட்ட பேசலான்னு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததில் சந்தோஷமா, இங்கே என்ன பண்ணுறீங்க, உடம்பு சரியில்லையான்னு கேட்க, ஆமாம் உடம்பு சரியில்லை, என் பையனை விட்டு நீ போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக வர்றதுல எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போனவங்க மறுபடியும் இவ்வளோ பார்த்து, எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் வந்த, எங்கே கொடு அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க அதில் இவ ப்ரெக்னென்ட்டாக இருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டு, உண்மையாகவே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எனக்கு பேர குழந்தை வரப்போதானே இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இப்போ அவள் இப்படி சொன்னோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா உடனே போய் என் பையன்கிட்ட சொல்லி ஆகணும்னு அவங்க சந்தோஷமா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வரா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளால கண்டிப்பா அந்த தடவை தாங்கிக்க முடியாது. அதை நினைச்சுதான் அவ கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இவ ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்தவன கட்டி பிடிச்சிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு இவ சொல்றான். அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமே நீ எதை பத்தி கவலைப்படாத, உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஹீரோ சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா, ஆமா மேடம், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எனக்காக என் புருஷன் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு இவ சொல்றான். கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன், உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு மட்டும் சொல்லு, உனக்காக பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஹீரோ கால் பண்ணி, டே கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரையும் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், வைஸ் பிரசிடெண்ட்டும் வந்தாகணும், ஏன்னா அவனுக்கு ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவனுமே இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இது பணக்காரங்களோட பார்ட்டி, இந்த இடத்துக்கு வரதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, வெயிட் பண்ணுப்பா, யாரு கொடுத்து வச்சிருக்குதுன்னு போக போக தெரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க கிளைண்ட்டுங்க கூட போய் கெத்தா நின்று பேசிட்டு இருக்கான். வாங்க வாங்க அப்படின்னு ஏதோ பார்ட்டியே இவன் வைக்கிற மாதிரி. இப்போ அவன் இப்படி ஜாலியாக பார்ட்டியில் பேசிட்டு இருக்க. மேலே இருந்து ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ அவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒரு ஆள் வந்து, உங்க எல்லாருக்கும் எங்கான ஒரு பர்சனை இன்ட்ரோ கொடுக்க போறேன்னு இவனை கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜில் பேச சொல்ல அவனும் ஸ்டேஜில் ஏறி பேசிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு திடீர்னு நிறைய ப்ரெஸ்காரங்களாம் ஓடி வராங்க. இப்போ அவங்க ஓடி வந்து, சார் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கூட டைவர்ஸ் ஆயிருக்கு, ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஏன் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கீங்க, சிங்கிள்னு எல்லார்கிட்டையும் பேட்டி கொடுத்தீங்க, ஆனால் உங்களோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு இவங்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ரூமர்லாம் யார் கிளப்பினது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவன் பேசிகிட்டு இருக்க. அங்கே வந்திருக்க எல்லாரையும் இவனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, யாரும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்காதீங்க, என்னை பற்றி தப்பான நியூஸை சொன்னது யாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா, நீ அந்த ஸ்கூல்ல படிச்ச பையன் தானே, உன்னை இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் எனக்கு அடையாளமே நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஹீரோயினை பார்க்குறான். நீ இவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார் கூட சுற்றினா உனக்கு என்ன, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், உன்னோட முதல் பொண்டாட்டி என் வயிற்றில் இருக்க குழந்தைய ரெண்டு பேரும் சேர்த்து தானே அழிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி அவரே சூசைட் பண்ண வச்சேன்னு இவ எல்லா உண்மையும் சொல்லிட்டு, நீ பண்ண எல்லா தப்புக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, அது நான் போலீஸ்லேயே சப்மிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, போலீஸில் தான் இருக்கணும், இவனை அங்கேருந்து பிடிச்சிட்டு போங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் அவனை அங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறானுங்க. ஏன்னா அவனோட பொண்டாட்டி தான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின்ட்டே எடுத்து கொடுத்துருப்பா. அந்த எவிடன்ஸ் தான் அவங்க போலீஸ்கிட்ட கொடுத்து இவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன் என்னோட பொண்டாட்டி, நாங்கள் ரெண்டு பேரும் லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு அங்கே உள்ள எல்லாருக்கும் ஹீரோயினை பொண்டாட்டின்னு இன்ட்ரோ கொடுத்து அந்த பார்ட்டியை நல்லபடியாக முடிச்சு வச்சிடறான். இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கா, ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கியாச்சின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாகவும் இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து
வந்துட்ட. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ அவன் எந்திரிச்சு ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு வர அந்த இடத்துல இவளோட ஞாபகங்களை தான் ஹீரோ சேர்த்து வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இந்த பொருளுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு, நான் யூஸ் பண்ண பொருள் மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து என்ன யோசிக்கிறானா, எனக்கு நைட்லாம் கெட்ட கெட்ட கனவா வருது, என் குழந்தை அபார்ஷன் ஆகுற மாதிரியே எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்படியாவது என்னோட குழந்தைய நான் சேஃபா பேத்துக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, உன் கூட இருக்கும்போது கூட எனக்கு அந்த சேஃபான ஃபீலிங் வரமாட்டேங்குது, ஏனே தெரில அப்படின்ற மாதிரி இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. அவளோட ஃபர்ஸ்ட் குழந்தை அபார்ஷன் ஆனதுல இவ மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பயம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் மெதுகாக தான் கட்டிப்பிடியே, என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்ல, சரி சரி வா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு இவன் சாப்பிட உட்கார. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நானே என்னோட கையால் பண்ணேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. ஹீரோவும் அவ கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ ஒர்க்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோயினோட காரை காணோம். என்ன இன்னும் அவள் வரலையான்னு வேலைக்காரவங்க கிட்ட கேட்க, மேடம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதா சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோவும் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போக அவனோட டேபிளில் இருக்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். நேற்று நைட்டு இந்த ஃபோட்டோவை ஹீரோயின் பார்த்துருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவனு பார்த்தீங்கன்னா அவன் என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு ஹீரோவில் தேடுறதுக்காக ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க. எங்கே தேடி ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தேடி தேடி டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டா உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியலன்னு இவன் கேட்க, ஆமாண்டா என்னால் கண்டுபிடிக்க முடியல, எப்படியாவது என் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ஆகணும்னு சொல்ல, நீ அப்பையிலேருந்தே அவளை காதலிக்கிறேன்னு சொன்னால் அவன் நம்புவாளா, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கணும், அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணா எப்படிறான்னு சொல்லிட்டு இருக்க, அமைதியாக இறான், நானே என் பொண்டாட்டியை காணும்னு கவலையில் இருக்கேன், இதில் நீ வேற, நான் போய் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்போ வந்து வீடு எல்லாத்தையும் சோகமாக பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இந்த வீட்டுக்கு மேலே தான் ஏறி வரான். அவன் வந்து பார்க்க வீட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலாக ஹீரோயின் நேற்று திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பா. வந்து அவங்க அப்பா வாழ்ந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இப்போ ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க அந்த இடத்துல அவளை காணோம். அவளோட கிளிப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கிளிப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இப்போ அப்படியே 8 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அவள் எந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ரூமில் தங்கியிருப்பான் இல்லையா, அங்கேருந்து பார்த்தா ஹீரோயினோட வீடு கூட தெரியுமே, அதுதான் அவங்களோட பழைய வீடு. அந்த வீட்டுக்கு தான் இவ வந்திருக்கா. இப்போ இவ கையில் கை குழந்தையோட நின்றுட்டு இருக்க. ஆப்போசிட்டில் ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன், அதனால தான் உன்னை விட்டு நான் தனியாக வந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உன்னோட பயம் என்னன்றது எனக்கு நல்லா புரியுது. நீ என்னோட வீட்டில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தியே, அந்த டீச்சருக்கும் எனக்கும் சத்தியமாக அந்த மாதிரி எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலாக அவனோட எக்ஸ்போரிஷன் இருக்கானே, அவனால தான் அந்த டீச்சரோட பேரே கேட்டு போச்சு. அவங்க அந்த வேலையை விட்டே போயிட்டாங்க தெரியுமா. எந்த தப்பு பண்ணாமல் எங்கள் 2 பேர் மேலே தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பழி போட்டாங்க. அதுக்காக நான் அவனை லைட்டாக பழி வாங்கணும்னு நினச்சேன். மற்றபடி ஒன்றை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல. ஆக்சுவலாக நான் உன்னை 8 வருஷமாக காதலிச்சிட்டு இருந்தேன்னு ஹீரோனோட காதலை பற்றி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தை தான் இது, பையன் பிறந்திருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போதான் என் மேலே நம்பிக்கை வரும், நம்பிக்கை வந்தால் தான் வீட்டுக்கு வருவியான்னு கேட்க, எப்போவோ நான் உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன்னை வந்து பார்க்கலான் இருந்தேன், குழந்தையும் நல்லபடியாக பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல, சத்தியமாக என்னை விட்டு போக மாட்டேன்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இவங்க 2 பேரும் இப்படி சத்தியம் பண்ணிட்டு ஒன்று சேர்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.